ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். உண்மையிலே சொன்னா சுரேஷ் பாபு நல்ல ஒரு கதை. இதெல்லாம் வந்து பெரிய ஆர்டிஸ்ட் பண்ணா வேற லெவல்ல கண்டிப்பா வந்து இருக்கும். இது வரைக்கும் யாருமே சொல்லல. போன ஃபைட்டு தெரிக்க விட்டுறீங்க. இந்த பிளாஸ்ட் படம் வந்துருக்குல்ல, அதுக்கு ஈக்குவலா இருக்குன்னு நினைக்கிறேன். ஆண்டவர்கிட்ட வேண்டியிருக்கேன். சிஎம் கூட 3 படம் பண்ணியிருக்கேன். அவர் கூட இருந்திருக்கேன். அஜித்துகள் எல்லாரையும் பண்ணியிருக்கேன். வளர்ந்தவங்களே வளர்ந்தா எப்படி சார்? எங்களை கொஞ்சம் தூக்கி விடுவாங்க சார். வருகை புரிந்துள்ள பத்திரிகை ஊடக நண்பர்கள், சமூக வலைத்தள நண்பர்கள் மற்றும் பத்திரிகையாளர்கள், திரைத்துறை சார்ந்த அத்தனை கலைஞர்களையும் வருக வருக என அன்போடு வரவேற்கிறோம். இந்த திரைப்படத்தின் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் டைட்டில் வெளியீட்டு விழாவிற்கு தயாரிப்பாளராக வந்து எங்களுக்கு உதவிக்கரம் நீட்டிய டாக்டர் வடிவேலன் பிஜே ஐயா அவர்களை படக்குழு சார்பாக வருக என வரவேற்கிறோம். மற்றும் இந்த திரைப்படத்தில் நடித்த அத்தனை நடிகர்களுக்கும் எல்லாருடைய பேரையும் தனித்தனியாக சொல்ல முடியாது, எல்லாமே எங்கள் இதயத்தில் இருக்கீங்க. அதே மாதிரி எங்கள் படத்துக்கு தயாரிப்பு உதவி செய்த அத்தனை நல்வுள்ளங்களுக்கும் மீண்டும் ஒரு நன்றி தெரிவித்துக் கொண்டு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக முடிச்சுக்கலான்னு பார்க்குறேன். நான் வந்து பார்த்தீங்கன்னா நடிகர் கம் மேலாளர். இந்த படத்தில் வந்து மேனேஜராக ஒர்க் பண்ணியிருக்கேன். நான் இப்போ இந்த படத்துக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய முடி வந்து ரொம்ப கருப்பாக இருந்தது. என் நண்பன் இயக்குனர் சுரேஷ் பாபு வந்து என்னுடைய முடியெல்லாம் வெள்ளையாக்கிட்டார். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே கேட்குறாங்க, என்ன சார் இப்படி ஆயிருக்கு அப்படின்ட்டு. இது வந்து என்னென்னா உழைப்பு தான். கடமை செய் பலனை எதிர்பாராதுன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து உழைச்சோம். இது வந்து ஒரு சிம்பிளாக தான் இந்த படத்தை வந்து நாங்கள் ஆரம்பித்தோம் க்ரௌட் ஃபண்டிங்கில். ஆனால் இன்றைக்கி எங்களுடைய உழைப்பை பார்த்துட்டு ஐயா சிவசாமி ஐயாவும் வடிவேலன் பிஜே சாரும் எங்களுக்கு வந்து உதவிக்கரம் நீட்டி இந்த படத்தை வந்து எங்கேயோ கொண்டு வந்து இன்றைக்கி நிறுத்தியிருக்காங்க. இந்த படம் இன்னும் இது மட்டும் இல்லை, மாபெரும் வெற்றி திரைப்படமாக உருவாகும் என்பது எந்த ஐயமும் இல்லை. நன்றி, வணக்கம். வச்சுருக்கவங்களுக்கும் பக்கூல் சுரேஷ் சாருக்கும், தயாரிப்பு சார் எங்கள் அண்ணன், அவர் எங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கலனாக்கா இன்றைக்கி இந்த இடத்துல நான் இல்லை. என் நண்பர் சுரேஷ் பாபு என்னை நடிக்க வச்சு அழகு பார்த்தாரு. அதே சமயத்தில் எங்கள் தலைவர் இருக்கார். எங்கள் தலைவர் தான் எனக்கு ஊக்கம் கொடுத்து இன்றைக்கி இந்த நிலைமைக்கு என்னை கொண்டு வந்து நிப்பாட்டிருக்காரு. யாரும் தப்பாக எடுத்துக்க வேணாம், இது எனக்கு ஃபஸ்ட்டு மேடை. ஏதாவது வார்த்தைகள் கொஞ்சம் திக்கிச்சுன்னா எதுவும் தப்பாக எடுத்துக்காதீங்க. என் லைஃப்பில் இதான் ஃபஸ்ட் டைம் நான் மேடையில் பேசுகிறேன். இந்த படத்தில் நல்லா நடிச்சிருக்கேன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. மக்களாக நீங்கள் தான் பார்த்து சொல்லணும். என் நண்பர் சுரேஷ் பாபுவும் நல்லா பண்ணியிருக்காரு, நல்லா டைரக்ஷனும் பண்ணியிருக்காரு. ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு. நான் இதோட முடிச்சிருக்கேன், தப்பாக எடுத்துக்காதீங்க. அனைவருக்கும் வணக்கம். இந்த படத்தை பற்றி சொல்லணுன்னா, என்னுடைய நண்பர் நன்னாரி வினோத், சுரேஷ் பாபு 2 பேரும் ஒரு ஒரு 3-4 மாதத்துக்கு முன்னே வந்தாங்க. வந்துட்டு சார் ஒரு படம் பண்ண போகிறான், நீங்கள் கொஞ்சம் உதவி பண்ணுங்கன்னாரு. என்னால் எந்த உதவி இப்போ பண்ண முடியாது, பண்ணல. இல்லை ஒரு சின்ன ஒரு உதவி பண்ணுங்கள் சார், நாங்கள் சின்னதாக தான் எடுக்கிறோம் அப்படின்னாங்க. சரிப்பா, உங்களுக்காக நான் நட்புக்காக பண்ணுறேன் அப்படின்னு சொன்னேன். பார்த்தா அவங்க என்கிட்ட சொன்னது பார்த்தீங்கன்னா ஒரு 10 நாளில் படத்தை எடுத்து முடிச்சிடும். அப்படி 10 நாளில் எப்படி எடுப்பீங்க படத்தை, எனக்கு ஒன்றும் புரியலையே அப்படின்னு. அப்புறமா பார்த்தா திடீர்னு பார்த்தா எங்கேருந்தோ வந்தாலும் ஒரு தலைவர் வந்தார் உள்ள. பார்த்தா அவர் பிரம்மாண்டமாக பயங்கரமாக பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. காலையில் பார்த்தா பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் கூட்டம் நிறுத்துறாரு. என்ன பண்ண, நான் வந்தேன் சார், படம் பார்க்க வந்தேன், பார்த்தா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, ஆனால் கதை வந்து அருமையான கதை. பார்த்தா அவருக்கு நைட்டுக்கு பேசிக்கிட்டே இருப்பார். காலையில் பார்த்தா ஒரு ஆர்டிஸ்ட் வந்து நிற்பாங்க. எப்படி சார் நீங்கள் மட்டும் ஆர்டிஸ்ட்டை பிடிக்கிறீங்கன்னா, தெரில சார், நாங்கள் கூட்டு வந்ததை பேசி கரெக்ட் பண்ணி கூட்டு வந்துட்டேன் சார் அப்படின்னுவார். அந்த மாதிரி ஒரு பிரம்மாண்டத்துக்கு 2 பேர் திடீர்னு வந்துட்டாங்க, உள்ளே வந்துட்டாங்கன்னா இவங்களை உண்மையிலே வந்து எப்படி இவங்க வந்து எடுப்பாங்களான்னு ஒரு டவுட்டில் தான் இருந்தேன். ஆனால் பார்த்தா அவர் சார் வடிவேல் சார் இவங்க 2 பேர் வந்த பின்னாடி அந்த படமே ஒரு பிரம்மாண்டமாகி கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்ச ஒரு 60 நாள் ஷூட் பண்ணியிருக்காங்க.
ரொம்ப ஒரு திடீர்னு பார்த்தா ஒரு கேரவனு 5 கேரவன் வருது, ஒரு பெரிய சாங்கு, ஒரு பெரிய ஒரு சிங்கரை வச்சு பிரம்மாண்டம். எனக்கே ஆச்சரியமா போயிடுச்சு இந்த பசங்களா அப்படி பண்ணாங்கன்னு. அந்த மாதிரி ஒரு பிரம்மாண்டமாக நல்ல கதை. உண்மையிலே சொன்னால் சுரேஷ் பாபு நல்ல ஒரு கதை. இதெல்லாம் வந்து பெரிய ஆர்டிஸ்ட் பண்ணால் வேற லெவலில் கண்டிப்பாக வந்து இருக்கும். அந்த மாதிரி ஒரு நல்ல கதையை பண்ணியிருக்காரு. ரொம்ப ஒரு பிரமாதமான ஒரு கான்செப்ட், இது வரைக்கும் யாருமே சொல்லலை. அப்படி ஒரு படத்தை நல்ல ஒரு ப்ரொடியூசர் கிடைச்சி இன்னைக்கு இந்த நிலைமை கொண்டு வந்திருக்காங்க. இந்த படம் சிறப்பாக நல்ல முறையில் மிகப்பெரிய வெற்றி அடையணும் வாழ்த்துக்கிறேன், வணங்குகிறேன். நன்றி, வணக்கம். வந்திருக்கின்ற அனைத்து சிறப்பாளர்களுக்கும் மற்றும் ஊடகவியலாளர்கள், பத்திரிகையாளர்கள் அனைவருக்கும் முதல் கண் வணக்கம். முக்கியமாக என்னுடைய ப்ரொடியூசர், இந்த படத்தோட ப்ரொடியூசர் வடிவேல் அண்ணன், சிவசாமி அண்ணன், இயக்குனர் சுரேஷ் பாபு. அதாவது இந்த போட்டி உலகத்தில் மிக முக்கியமாக சினிமா எடுக்கிறது சாதாரணமான விஷயம் இல்லை. அதுலேயும் இந்த மாதிரி இயக்குனர் தனி மனிதனுடைய ஒழுக்கத்தோட நேர்மையாக உண்மையான உழைப்பு, கடின உழைப்பு இல்லை, உண்மையான உழைப்போட அவருடைய வேலை செஞ்சது ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. அதில் எனக்கு ஒரு கேரக்டர் கொடுத்தாங்க, என்னால் முடிஞ்சதை நடிச்சிருக்கோம். அது ஒரு பக்கம் மகிழ்ச்சி இருந்தது. இந்த படத்தை பற்றி நிறைய பேர் சொல்கிறாங்க, இன்னும் நானும் படம் பார்க்கல. இந்த படத்தை பற்றி சொல்லும்போது அவ்வளோ பெரிய ஒரு சந்தோஷம். ஏன்னா எல்லாருடைய வார்த்தையும் பாசிட்டிவ் எனர்ஜியோடு சொன்னாங்க. நல்லாயிருக்கு, சூப்பராக இருக்குது. அது அந்த எடிட்டர்லேருந்து மியூசிக்கு சந்தோஷ் சார்லேருந்து எல்லாருமே சொல்லும்போது, அதாவது இந்த படம் மிகப்பெரிய பிரம்மாண்டமான வெற்றி அடையும்னு சொல்லிட்டு கடவுளே நமக்கு வந்து ஆசீர்வாதம் பண்ண மாதிரி நமக்கு இருக்குது. அது சந்தோஷம். இந்த படம் மேலும் வெற்றி அடைய வாழ்த்துக்கள். இந்த ஃபர்ஸ்ட் லுக்கு வந்ததுக்கு அத்தனை பேருக்கும் மனமார்ந்த நன்றி. உங்களுடைய வாழ்த்துக்கள் இவர் சுரேஷ் பாபு மேலும் மேலும் சிறப்படைய வேண்டும்ன்ட்டு அன்போடு வேண்டிக் கொண்டிருக்கிறேன். நன்றி. தேங்க்யூ. ரொம்ப சந்தோஷமா. ஏன்னா நான் வந்து இப்போ தான் வளர்ந்து வரேன். 25 வருஷம் கஷ்டப்பட்டு 200 காரு நான் தான் அந்த ஃபைட்டை பண்ணானே எனக்கே தெரியும். 200 காரு ஒடி மாஸ்டரின்னுட்டார் ப்ரொடியூசர். எனக்கு புரியல. போன ஃபைட்டு தெறிக்க விட்டுறீங்க. இந்த பிளாஸ்ட் படம் வந்துருங்களே, அதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஆண்டவர்கிட்ட வேண்டியிருக்கேன். 200 காரு எல்லாம் கண்ணாடி அடித்து ஓடிங்க மாஸ்டர், கவலையே படாதீங்கன்னு அந்த அளவுக்கு எனக்கு ஒரு ஊக்கத்தை கொடுத்து ஃப்ரீடம் கொடுத்தாரு. ஃபைட்டை நீங்கள் மீடியாக்கள் பொதுமக்கள் தான் ஃபைட்டு எப்படின்னு சொல்லணும், நான் சொல்லக்கூடாது. எல்லாம் சொல்லுவாங்க தான் புள்ள எல்லாம் நல்லா இருக்குன்னு. இந்த ஃபைட்டை பாருங்கள் மீடியா நண்பர்களே, உங்களை தான் சொல்கிறேன். மெயினாக நீங்கள் மனசு வச்சா தான் இங்கே இருக்க கலைஞர் தான் வெளியே வர முடியும். அந்த ஃபைட்டை இப்போ வேண்டாம், படம் ரிலீஸ் ஆகணும் என்னை பற்றி நீங்கள் சொன்னால் போதும். ஏன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு வெளியே வந்திருக்கேன். 25 வருஷம் கழிச்சு சிஎம் கூட 3 படம் பண்ணியிருக்கேன், அவர் கூட இருந்திருக்கேன், அஜித்கள் எல்லாரையும் பண்ணியிருக்கேன். பல பிரச்சனைகளை போயிட்டு என்னத்தை சொல்கிறது, படாத பாடுபட்டு ஆட்டோ ஓட்டினேன். ஏன் ரிச்சா தான் ஓட்டலன்னு வைக்கலாம். அவ்வளோ கஷ்டப்பட்டு ரீஎன்ட்ரி கொடுத்து இன்றைக்கி வந்து நான் வந்திருக்கேன்னா என்னோட குருநாதர் இந்த ஃபைட் மாஸ்டர் கடவுள் ஆர்கே அன்பு செல்வத்துக்கு தான் நன்றி சொல்லணும். ஏன்னா இன்றைக்கி வந்து படத்தை பாருங்கள், பார்த்துட்டு சொல்லுங்கள். ஏன்னா நானே சொல்லிகிட்டு இருக்கக்கூடாது. இந்த வாய்ப்பு எனக்கு ரொம்ப கான்ஃபிடென்ஸாக கொடுத்தது வந்து சுரேஷ் பாபு. நல்ல மனிதர், நல்ல உழைப்பாளி, யாருக்கிட்டே ஒரு கோவப்பட மாட்டார். அதே போல் பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்டிஸ்ட்டு சொல்லணுன்னா உடனே சிவசாமி அண்ணே நீங்கள் தான் சொல்லணும், மீசராஜ் அண்ணே நீங்களே ஃபோன் பண்ணி சொல்லுங்கள், தீபா அண்ணா நீங்கள் தான் சொல்லணும். இப்போ சொன்னார் பாருங்க, அந்த நடராஜ் சார் சொன்னாருங்க ஆர்டிஸ்ட் எப்படின்னு. அது அண்ணா நீங்கள் தான் சொல்லணும். அதை நான் சொல்ல வேண்டியதாக இருக்குது. நைட் வந்துடுவார் அண்ணா நீங்கள். இவர் நடிக்க வேண்டிய சேர்ந்தால் அந்த மீசராஜன்றவர் நடித்தார். தீபாக்கா, பென்ஜமின், பிர்லா போஸ், நிறைய ஆர்டிஸ்ட் பண்ணியிருக்காங்க. என்ன எனக்கு ஒரு வருத்தம்னா நிறைய பேர் வந்து மிஸ் பண்ணுறாங்க. அருமை நண்பன், நல்லா ஒரு கூல் சுரேஷ் எவ்வளோ பெரிய இதுங்க. எப்பப்பா படத்தை முடிச்சுட்டு தப்பாக நினைக்காதீங்க சார், நிறைய பேர் வந்து ப்ரொமோக்கு அவரை கூப்பிட்றாங்க. அது ரொம்ப மனவேதனையாக இருக்குது எனக்கு. என்ன இது, இந்த படத்தில் வந்து லாஸ்ட்டாக தான் போனோம், முடிஞ்சு போச்சு. இல்லைனா கூல் சுரேஷை கூப்பிட்டுருப்பாங்க. நான் சொன்னேன் அண்ணே படம் முடிஞ்சு போச்சு சார், அவரே சொல்லிட்டார். இல்லைனா கூல் சுரேஷை கூப்பிட்றேன், ப்ரொமோஷனுக்காக அவரை கூப்பிடுங்க. நான் சொன்னேன் தயவு செய்து ப்ரொமோஷனுக்காக அவர் கூப்பிடுங்க, இல்லைனா நான் கண்டிப்பாக விட்டுருக்க மாட்டேன். படம் தயாரிப்பாளர்கள் பண்ணுங்க வேணான்னு சொல்ல. தயவு செய்து ஒரு கூல் சுரேஷ் சார் ஒரு நல்ல ஒரு அவர் ஃபைட் பண்ணியிருக்காரு. என் கூட வந்து விசாரணை கைது ஒரு படத்தில் ஃபைட் பண்ணியிருக்காரு. அருமையான ஃபைட்டு, என்ன ஒரு சைக்கோவாக பண்ணியிருப்பார். அவ்வளோ ஒரு இது. தயவுசெய்து இந்த மீடியா நண்பர்களை கொஞ்சம் போடுங்க. டைரக்டரை பார்த்தீங்கன்னா கூல் சுரேஷை போடுங்க. நீங்கள் கொடுக்குற பணம் ரிட்டர்னே வந்துடும்.
அந்த அளவுக்கு ப்ரொமோ பண்ணுவார், செய்வார். ஆமாம், அதாவது கேட்டு வாங்க வேண்டியதாக இருக்குது. ஆனால் கண்டிப்பாக எங்களை பார்க்கணும்னு நினைக்கிறேன். அது மீடியா நீங்கள் மனசு வச்சா தான் எங்களை திரும்பி பார்க்கும். வளர்ந்தவங்களே வளர்ந்தா எப்படி சார், எங்களை கொஞ்சம் தூக்கி விடுங்க சார். இல்லை, படம் வந்தால் எங்களை கண்டிப்பாக தூக்கம், பிரபஞ்சம் வேலை செய்யும். அதனால் கூல் சுரேஷை கொஞ்சம் பாருங்கள் சார். இப்போ இந்த ப்ரொமோஷன் பண்ணி கூப்பிட்டுக்கிறீங்களா கண்டி படத்தில் வந்து எவ்வளோ ஒரு அவர் 2 நாளாக அவர் என் கூட இருந்தார், ஃபைட் பண்ணார், சலிக்கவே இல்லை. ஓகே மாஸ்டர், ஓகே மாஸ்டர், தண்ணி தான் கொடுத்தோம். அதை எழுதி வச்சுட்டோம், ரெடியாக இருக்கு. ஆமாம், அது ரெடியாக இருக்குது. ஆமாம், கண்டிப்பாக ரெடியாக இருக்குது. கூல் சுரேஷ் சாருக்கு எழுதி வச்சாச்சு, ரெடியாக இருக்கு. அது ஏன் சார் நம்ம சொன்னோம், அது சொல்லக்கூடாதுன்னு பார்த்தேன். மற்றவங்க கொடுக்கணும் சார், நம்ம கொடுப்போம் சார் நம்ம வீட்டு பிள்ளைக்கு. ரொம்ப ஓவராக பேசுகிறேன். இதான் ஃபர்ஸ்ட் டைம். ரொம்ப நன்றி சார், வச்சிடறேன் சார். இப்போ யாருப்பா பேசுகிறேன். நடிச்சிருக்கானா அது என்னுடைய மாமா பொதுச் செயலாளர் அவர்களாலும், எனது அண்ணன் தலைவர் PR சிவசாமி ஐயா அவர்களாலும் தான் நான் இந்த படத்தில் நடிச்சிருக்கேன். நாங்கள் தருமபுரியில் இருக்கோம், ஒரு மாநாடு வேலையாக தருமபுரி போயிருந்தோம். அப்போ இந்த மாதிரி சுரேஷ் பாபு வந்து சொல்கிறாரு ஒரு படம் எடுக்கணும்னு, நாம் போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி என்கிட்ட சொல்கிறாரு தலைவர். சரிங்க நான் போகலாம் அப்படின்னு சொல்கிறேன். சும்மா வேடிக்கை பார்க்க தான் வந்தோம். வேடிக்கை பார்க்க வந்தவன் என்னை நடிக்க வச்சிட்டாரு. இந்த படத்தையே இந்த அளவுக்கு ப்ரொடியூசராக இல்லைனாலும் ப்ரொடியூசர் அளவுக்கு இருந்து இந்த படத்தை வெற்றிகரமாக எடுத்துகிட்டு வந்திருக்காருன்னா எங்கள் அண்ணன் PR சிவசாமி அவர்கள் தான். இந்த படம் வந்து வேறு லெவலில் இருக்கும். நான் வந்து என்னுடைய கேரக்டர் பின்னாடி பாருங்கள், கட்டு போட்டுக்கிட்டு இருக்கேன் பாருங்கள், அது நான் தான். அதனால் இந்த படம் பாருங்கள், நல்லா சிறப்பாக இருக்கும். நன்றி, வணக்கம். பிக்சர்ஸ் சார்பாக இந்த விழா இங்கு எடுக்கப்பட்டு வருகிறது. இவருடைய உழைப்பெல்லாம் வந்து நான் நேராகவே பார்த்துருக்கேன். திருவண்ணாமலைக்கு ஷூட் போகும்போது சுரேஷ் சார் ஆகட்டும், அவங்க ஃபேமிலி எல்லாருமே வந்து கடினமான உழைப்பு. ப்ரொடியூசர் இருக்காங்க, ப்ரொடியூசருக்கு வந்து நம்ம நல்ல பேரை எடுத்து கொடுக்கணும், படம் நல்ல லெவலுக்கு வரணும். அவங்க நம்மளை நம்பி படம் போட்டு படம் எடுக்கிறாங்க, அவங்களுக்கு நமக்கு தகுந்த லாபத்தை ஏற்படுத்தி தரணுன்ற நோக்கம் நிறையாவே சுரேஷ்ட. அவர் எடுக்கிற ஒவ்வொரு எஃபர்ட்டையும் நான் பார்ப்பேன். டான்ஸ் மூமெண்ட் சொல்லிக் கொடுப்பார் ராபர்ட் சார், 2 டேக்கில் ஓகே ஆகிடும். ஆனால் சுரேஷ் சார் இல்லை நான் திருப்பி பண்ணுறேன்னு பண்ணுவார். அதனால் நான் பார்க்கும்போது ரியலி இஸ் வெரி கிரேட். அப்புறம் இவர் சதீஷ்குமார், நான் வந்து எங்கள் ஸ்பாட்டில் இல்லை, நீங்கள் இருந்தால் கூட சதீஷ் வந்து ஓப்பனாக சொன்னார், எனக்கு இதுதான் ஃபஸ்ட்டு மேடை, நான் பேச வராதுன்னு அழகாக பேசி முடித்தார். ப்ரொடியூசரு சார் ஆகட்டும், வடிவேல் சார், நான் வந்து அங்கே போய் ஒரு 6 நாள் ஷூட்டில் இருந்தேன். இந்த 4 நாள் நான் சாப்பிடவே இல்லை. நான் ஷூட் முடியும், நான் வெளியே போய் சாப்பிட்ருவேன். சார் என்னை பாப்பார் சிரிப்பார், ரூம் போயிடுவேன். பட் கடைசி நாள் என்ன பண்ணார் தெரியல வடிவேல் சார், என் கூட இந்த அசிஸ்டண்ட்டு டிரைவர் எல்லோரும் கூப்பிட்டு நீங்கள் சாப்பிட்டு தான் போகணுன்னு நாட்டுக்கோழி, களி, தோசை, முட்டை சாப்பிட வச்சு எங்களை அழகு பார்த்து அனுப்பின ப்ரொடியூசர் அவர். சீரியஸாக சொல்கிறேன், இட்ஸ் வெரி நைஸ். அன்புக்கு பாத்திரமானவர் அவர். அதாவது ஆணவமாக பேசுனாலாம் அவர் கீழே தலை குனிய மாட்டார். அன்பால் அவர் எது வேணாலும் செய்யலாம். அன்பான மனிதர். அதேமாதிரி சாரு, இந்த இவர் வடிவேல் அண்ணன் ஸ்பாட்லேயே அங்கே லஞ்சு மத்தியானம் ரெடி பண்ணுவாங்க, அங்கே நின்றுடுவார். அவர் வந்து பார்த்தா அதாவது 3 o'clock 2 o'clock ஷூட் போயிட்டே இருக்கும், தூங்கவே மாட்டார். அங்கேயே நின்றுட்டு சாப்பிட்டீங்களா எல்லோரும் நிறைய ஜூனியர் ஆர்டிஸ்ட்டு கேரவனில் இருக்கிற ஆர்டிஸ்ட் எல்லாருக்குமே அது ரொம்ப முக்கியம். நடிக்க வந்தாங்க, பணம் கொடுத்தோம், ஏதோ இல்லாமல் ரொம்ப கேர் பண்ணி இவங்களெல்லாம் பார்த்து ஒவ்வொரு விஷயத்தையும் பார்ப்பார். மேனேஜர் வினோத் ஒரு போய் கேட்பார், சாப்பிட்டீங்களான்னு. எனக்கு பார்சல்லாம் வாங்கி கொடுத்துருக்காரு வினோத் சார், ஓடி போய் எங்கேயும் போய் நைட்டில் 1:30க்கு. இதெல்லாம் என்னால் மறக்க முடியாது. மேலும் வந்து இந்த படம் வந்து உண்மையாக சொல்கிறேன், மனசார சொல்கிறேன், சிறந்த வெற்றியை அடையும். கண்டிப்பாக சிறந்த லெவலுக்கு போகும், நல்ல ரீச் ஆகும். நீங்கள் தான் பாருங்கள், நான் சொல்கிறேன், உழைப்பு உங்களுக்கு ஹார்ட் ஒர்க் நெவர் ஃபெயில்ஸ்னுவாங்க. அதே மாதிரி எல்லாரையும் உழைப்பு நிறையாவே இருக்குது, நிறையா யாருமே அசர மாட்டாங்க, அந்த அளவுக்கு உழைச்சிருக்காங்க.
ஸோ இதில் நடித்த எல்லா நடிகருக்கும், இயக்குனர், கேமராமேன், அசிஸ்டண்ட், ப்ரொடியூசர்ஸ், ஹீரோஸ், ஹீரோயின் எல்லாருக்குமே என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.